எதிர்நீச்சல் செய்ய நீ கிப்ஸ் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். நீ கிப்ஸ் என்ன கட்டுறாங்கன்னா ஆதிக்கு செய்கிறேன் அவமானம் தாங்க முடியாமல் விஷத்தை குடிக்க போகிறான். அந்நேரம் அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அம்மா பார்க்கணும் அதை மறைக்கிறான். ஏன்டா மறைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எதுவும் சொல்லாமல் இருக்கான். கடைசியில் பார்த்தா அந்த விஷத்தை அவங்க அம்மாவை எடுத்து குடிச்சிடுறாங்க. உடனே குணசேகரன் கத்துறாண்டே எங்கடா இருக்கீங்க, அம்மா விஷத்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாம் பதிலடிச்சுட்டு வராங்க. அவங்க அம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க. உடனே டாக்டர் வர வைக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை 4 மருமகளுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் பதிலடிச்சு வர மாதிரி காட்டுறாங்க. குணசேகரனை பார்த்தோன்னா தயங்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ ரேணுகா வந்து அவங்க அத்தையை பார்த்து சொல்கிறாங்க, அத்தையை உங்களை விட்டு நாங்கள் இன்றைக்கி எங்கேயும் போக மாட்டோம், உங்கள் கூடயே இருக்கோம், கண் முழிச்சு பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பக்கத்தில் இருக்கிற நந்தினி, ஜனனி, ஈஸ்வரி எல்லாருமே அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக அவங்க அம்மா விஷத்தை குடிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆதிக்குன்னு செய்கிறதா பிளான் பண்ணி அவங்க அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்துருப்பேன். இதை வச்சு அவங்க 4 பேர்த்து உள்ளே வர வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சாமல் நீங்களும் செய்யணும். வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.